உலகின் முன்மாதிரியான கிராமங்களில் இந்தியாவின் ஒரு கிராமம் தற்பொழுது இருக்கின்றது. அந்த கிராமத்தை பற்றி தான் நாம் இன்று முழுமையாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். மதபார் உலகில் பிரபலமான பணக்கார கிராமம். குஜராத் குட் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறிய கிராமமான மதாபர் இன்று உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. வெளிப்படையாக ஒரு சாதாரண கிராமம் போல தோன்றும். இது ஆழத்தில் பார்த்தால் இந்தியாவின் மிக அதிக செல்வாக்கு பெற்ற முன்னேற்ற பாதையில் தனித்துவம் காட்டும் ஒரு சமூகமாக அல்லது சமூகத்தை கொண்ட கிராமமாக பார்க்கலாம். மதாபர் குறித்து வெளியான புள்ளி விவரங்கள். ஊரினரின் வங்கி கணக்குகள் மற்றும் நிலையான வைப்பு தொகைகளில் ஆயிரக்கணக்கான கோடிகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். பல ஊடகங்கள் மதாபரை ஆசியாவின் மிக பணக்கார கிராமம் என்று வர்ணிக்கின்றார்கள். பணக்கார கிராமத்திற்கான காரணம் என்பது குறித்து பார்க்கலாம். மதாபரில் பெரும்பாலான குடும்பங்களில் ஒருவர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் வெளிநாடுகளில் வாழ்கின்றார்கள். இவர்கள் UK, USA, கனடா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் வணிகம், தொழில், வேலைவாய்ப்புகள் மூலம் வெற்றிகரமாக பணம் சம்பாதிக்கின்றார்கள். தங்களின் வருமானத்தின் ஒரு பகுதியை தாயகத்திற்கு திரும்ப அனுப்புகின்றார்கள். ஒரு கிராமத்திற்கு 17க்கும் மேற்பட்ட வங்கி கிளைகள் இருப்பதை உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆம், அது இந்த மதாபரில் இருக்கின்றது. இது மதபார் மக்கள் சேமிப்பு, பணம், வட்டி வருவாய் மற்றும் நிதி பாதுகாப்பு பற்றி தெளிவான விழிப்புணர்வை வெளிப்படுத்துகிறது. இவர்களின் நிதி ஒழுங்குமுறையை திட்டமிடல்கள் மிக நுட்பமானது என்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள். இந்த பணம் தனிப்பட்ட ஆடம்பரத்திற்காக மட்டுமல்ல, மொத்த சமூக முன்னேற்றத்திற்காகவும் செலவழிக்கப்படுகின்றன. அதற்கு உதாரணமாக நவீன பள்ளிகள், தொழில்நுட்ப அடிப்படையிலான கல்வி வசதிகள், சிறந்த சுகாதார மையங்கள், சுத்தமான சாலைகள், நீர் வசதி, சமுதாய மண்டபங்கள், பொது சேவை கட்டிடங்கள். மதாபரின் மக்கள் வளர்ச்சி எல்லோருக்கும் என்ற கொள்கையிலேயே செயல்படுகின்றன. வெளிநாட்டில் பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த ஊர் மக்கள் தங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாகவே இந்திய அடையாளத்தையே காத்து வருகின்றார்கள். தங்கள் வேர்களை, கலாச்சாரத்தையும் கைவிடாமல் அதையே பெருமையாக வெளிப்படுத்துவது மதாபரின் தனி சிறப்பு என்றே கூறலாம். மதாபரின் கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். வளர்ச்சி என்பது அரசு உதவியால் மட்டும் உருவாகுவது அல்ல, மாறாக அது மக்கள் ஒற்றுமையாலும் நிதி ஒழுங்காலும் தாயகத்திற்கு மீது பற்று கொண்டவர்களாலும் உருவாகக்கூடிய ஒரு விதமான மிகப்பெரிய ஒரு முயற்சியாகவே, அனைவரும் கூட்டு சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த மாதிரியான கிராமங்களும் இப்படிப்பட்ட மக்களும் அவர்களுடைய முயற்சிகளும் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சியின் துடிப்பை எடுத்து காட்டுகின்றன. ஏன், இந்தியாவின் எதிர்கால இருதய துடிப்பாகவே இதை போன்றவை காணப்படுகின்றன. இறுதியாக மதபர் என்ற ஒரு சிறிய புள்ளியில் ஆரம்பிக்கும் அந்த கிராமம், அது ஒரு முன்னுதாரணமாக இந்தியாவின் மிகப்பெரிய முதுகெலும்பாக, அதாவது இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் என்று கூறுவார்கள். கிராமங்களின் முதுகெலும்பு விவசாயம் என்று கூறுவார்கள். இதை மிகப்பெரிய அளவிற்கு சரி செய்து உண்மை என்று நிரூபித்திருக்கின்றது இந்த மதாபர் கிராமம். ஒரு கிராமத்தை எவ்வாறு ஆழமான நிதி ஒழுங்கும், தன்னலமில்லா சமூக பங்களிப்பும், உலகளாவிய இணைப்பும் மாற்றி அமைக்க முடியும் என்பதை இது நிரூபித்து இருக்கின்றது. இதுதான் மதாபர் உண்மையான வளர்ச்சி வீட்டிலிருந்தே தொடங்குகிறது என்பதற்கான உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு சான்றாக இருக்கின்றது. என்ன மக்களே, நீங்களும் உங்கள் கிராமத்தை முன்னேற்ற வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல உங்களுடைய முதல் படியை இந்த காணொளியை கண்டவுடன் துவங்க தயாரா? மீண்டும் இது போன்ற அற்புதமான காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.